உங்க ஃபிளாஷ்பேக் எல்லாம் மாறணும்னா, உங்க லைஃப்ல ஏற்கனவே நடந்த நெகட்டிவ் விஷயங்களால நீங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது என்றால், அந்த விஷயங்களை நெகட்டிவாக பார்க்க கூடாது என்றால் என்ன தெரியுமா செய்யணும்? ஃபர்ஸ்ட் உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் வாழ்க்கை ஆன் த கோ ஆயிடுச்சு. மொபைல்ல டக்குன்னு ஒரு வசனத்தை வாசிக்கிறதும், மொபைல்ல டக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு வசனத்தை பார்க்கறதும், அப்படியே போற போக்குல ஒரு ஆடியோ பைபிளை கேட்கறதும், நோ நோ நோ, இட் டசன்ட் வொர்க் லைக் தட். யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம். உங்களோட கால ஜெபத்தோட ஆரம்பிக்கலன்னா அந்த காலையே கிடையாது, அந்த நாளே கிடையாது. ஸ்பெண்ட் டைம், செட் அசைட் டைம். ஜெபத்திற்கு, வேத வசனங்களை வாசிக்கிறது, பைபிளோட உட்காருங்க. எவ்வளவு நேரம் உட்காருங்க, எவ்வளவு நேரம் உட்காருங்க முக்கியம் கிடையாது. உட்காரணும், படிக்கணும், தியானிக்கணும், அது வந்து கத்துக்க ஆசைப்படணும். உங்க லைஃப்ல இது இன்டெகிரல் பார்ட்டாக இல்லைன்னா நோ, யூ காண்ட். உங்களுடைய பழைய ஹர்ட்ல இருந்து எங்களால் ஜெயிக்க முடியாது. பழைய குறைவுகள்ல இருந்து வெளியே வர முடியாது. அந்த ஃபிளாஷ்பேக்ல உங்களை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட், தென் மேக் பிரேயர் யுவர் லைஃப் ஸ்டைல்.